கொடுக்கிறான். முதலாவது என்னவென்று சொன்னால் யர்சுகுல் இல்ம, நல்ல பரவலான அறிவு, மார்க்கத்தை விளங்கி இருப்பார். ஆனா அந்த மார்க்கத்தின்படி நடக்கக்கூடிய தன்மை தான் கிடையாது. மார்க்கத்தை சொல்லுவாங்க, திறமா சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, பத்துவா கொடுக்கணுமா தாராளமா கொடுக்கலாம். ஆனா அதன்படி நடக்கக்கூடிய அந்த பக்குவம் அவனிடத்திலே கிடையாது. இந்த நிலைமை வந்துட்டு சொன்னால் அது ஹலாக்குடைய ஆரம்பம். இரண்டாவதாக சொன்னார்கள் யர்சுகுஹு சுஹபத்து ஸாலிஹீன், நல்லவர்களோடு பழகக்கூடிய தன்மையுடைய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அவனிடத்திலிருந்து நல்ல பெறணுமே, அறிவை பெறணுமே, மதிச்சு நடக்கணுமே என்ற தன்மை நினைக்காது, அவனிடத்தில் இருக்காது. மூணாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாபு தாஆத், நிறைய அமல் செய்யக்கூடிய சந்தப்பட்ட கூட செய்வாங்கதான், ஆனா இஹ்லாஸ்ங்கிறதே கிடையாது. 4 பேரை பார்த்து நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லட்டும் என்று அந்த செய்யக்கூடிய நிலைமை தான் வரும். இவைகள் எல்லாம் ஹலாக்குடைய அடையாளங்கள் என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொல்லிக்காங்க. அல்லாஹ்வுடைய நல்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் நாம் வாழக்கூடிய காலத்துல நம்முடைய பண்பு, நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழகான வழிமுறைகளை, பண்பாடுகளை, மனுஷத்தன்மைகளை சொல்லி தந்தார்களோ அது அழகான முறையில். என்ன சொன்னா உலகத்துல உயர்ந்த சிறப்புக்குள்ள உள்ளவர்கள் நாங்க தாங்க, வேற ஏனைய மிருகங்களுக்கு அந்த பாக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு பகுத்தறிவை வச்சிருக்கு. ஆகவே அந்த பண்பை பெற்று அல்லாஹ்வுடைய மாபெரிய பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லவர்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இரக்கமுள்ள யா அல்லாஹ் மேலான தீனை சீரான முறையை பின்பற்றக்கூடிய நல்லவர்களா எங்களை ஆக்கி வைப்பாயாக. அருமையான எங்களுடைய தாய்களுக்கு பிழை பொறுத்து கிருபை செய்தருள்வாயாக. எதிர்கால சந்ததியார் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹிதாயத்துடைய வாசலை திறந்து கொடுப்பாயாக. இல்முடைய நூறானியத்தை கொடுத்தருள்வாயாக. நாங்கள் எல்லாம் அழியக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், அழிவில்லாத அந்த மர்மைக்கு உன்னுடைய ரஹ்மத்தை பெற்ற நல்லவர்களா போய் அடைய கிருபை செய்தருள்வாயாக. நாளை மர்ம நாளை உங்களுடைய திருக்கால் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.